வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாடா ஸ்கை பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் எஸ்டி பேக்கேஜ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி இவங்க 6 மந்த் பேக்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ்டி, ஹெச்டி. இப்போதைக்கு 1 இயர் எஸ்டி பிளான மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டி பிளான் 1 இயர்க்கு எதுவும் லான்ச் பண்ணல. இவங்ககிட்ட எந்தெந்த பேக் இருக்கு, எவ்வளோ பிரைஸ் அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அந்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பேக்க பத்தி பார்த்துருவோம். இந்த பேக்கினுடைய அமௌண்ட் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, உங்க சைட்ல பண்ணவே முடியாது. கூகுள் பே, ஃபோன்பே, யுபிஐ எதுலயுமே பண்ண முடியாது. ஒன்லி டாடா ஸ்கையால அங்கீகரிக்கப்பட்ட ரீட்டெயிலர்ட்ட மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க நம்மகிட்டயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்டயும் நீங்க ரீசார்ஜ் வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்க தயவுசெய்து ஃபோன்பே, கூகுள் பேல ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பேக்கா கன்வெர்ட் ஆகாது. பேலன்ஸா கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்து இந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆகி ப்ளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேக்கு நான் சொல்ற அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாலும், இப்ப நான் வீடியோல சொல்ற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட் எக்ஸஸா வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து -ரூ. 1 இருந்துச்சு அப்படின்னா, பேசிக்கான அமௌண்ட் ஒரு ரூ. 50 ரூ. 100 ரீசார்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேக்க ஆக்டிவேட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கஸ்டமருக்கும் கண்டிப்பா இல்ல. செலக்டிவ் கஸ்டமர் அப்படின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ரூ. 500க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இந்த பேக் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில பேத்துக்கு ஆக்டிவேட் ஆகுது. சரிங்களா? இது வந்து டாடா ஸ்கை எல்லா கஸ்டமருக்கும் கம்பல்சரி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இந்த பேக்க பத்தி. ஏர்டெல் டிடிஹெச் மாரி எல்லா கஸ்டமருக்கும் எலிஜிபிளான பேக் மாரி குடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவ் கஸ்டமருக்கு மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து உங்க அக்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த பேக் போட முடியாது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்டி பேக் 6 மந்த்துக்கு எஸ்டிக்கு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனுக்கு. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனுக்கு பேசிக் பேக் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா 1080. இந்த 1080க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். தமிழ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மெகா குரூப்ப தவிர மீதி எல்லா குரூப்புமே வந்துருது. எக்ஸாம்பிளுக்கு சன் நெட்வொர்க்கு, விஜய், ஜீ, ராஜ் குரூப். இது போல எல்லாமே வந்துருது. ஜீ திரை எல்லாமே வந்துருது. அடுத்து எஃப்டி சேனல்ஸ் எல்லாமே செய்தி சேனலும் வந்துருது. ஓகேங்களா? நீங்க மெகா குரூப்புக்கு மட்டும் 1 மந்த்துக்கு ரூ. 5 ரூ. 6 வரும். அந்த ரேட்டுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்ல எல்லா சேனலும் வந்துருது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோடைன்மென்ட் அதாவது இன்ஃபோடைன்மென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஜியோகிராஃபி, நேட் ஜியோ வேர்ல்டு, டிஸ்கவரி, அனிமல் பிளானட், டிஸ்கவரி ட்ரபோ, டிஸ்கவரி சயின்ஸ், டிஎல்சி, ஜிசேட். இது போல உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்ல எல்லா சேனல்ஸும் மேக்ஸிமம் குடுத்துறாங்க. சோனி பிபிசி எர்த்தும் வைல்டு மட்டும் குடுக்காம, மீதி இருக்கக்கூடிய அனைத்து சேனலுமே குடுத்துறாங்க. நெக்ஸ்ட் கிட்ஸ் சேனல பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சேனல் தான் குடுக்குறாங்க. டிஸ்கவரி கிட்ஸ், அடுத்து சுட்டி டிவி. சுட்டி டிவி சன் நெட்வொர்க்கினுடையது. இந்த 2 சேனல் மட்டும் தான் குடுக்குறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து எல்லா டீடைல்ஸ்லயும் குடுக்குற மாரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்து ஹீரோ ஸ்போர்ட்ஸ் குடுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3யும் குடுத்துறாங்க. இவ்வளோதான் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் மூவி எதுவுமே வராது. இவ்வளோதான் 1080 ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டி பேக்க பார்க்கலாம். ஹெச்டி பேக்க பொறுத்தளவுக்கு 1251. இதில என்னென்ன ஹெச்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ பொறுத்தளவுக்கு 3 ஹெச்டி தான் வருது. ஓகேங்களா? சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக் மட்டும் தான் வருது. மீதி எல்லா சேனலும் எஸ்டி வந்துரும். மெகா குரூப்ப தவிர. அடுத்து இன்ஃபோடைன்மென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நேட் ஜியோ வேர்ல்டு, நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி ஹெச்டி, அனிமல் பிளானட் ஹெச்டி, அடுத்து டிஸ்கவரி சயின்ஸ், டிஸ்கவரி ட்ரபோ, டிஎல்சி. இது மட்டும் தான் டிஎல்சி ஹெச்டி குடுத்துறாங்க. இந்த 7 ஹெச்டி மட்டும் தான் வரும். அடுத்து நீங்க கேட்கலாம் தமிழ்ல விஜய் டிவி, ஜீ தமிழ் எனக்கு ஹெச்டி வேணும் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ரூ. 300 தனியா ஈசி பண்ணி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க 1251 ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அடுத்து கிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 சேனல் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க், போகோ. இது 2 சேனல் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. அடுத்து டிஸ்கவரி கிட்ஸ், சுட்டி டிவி வந்துருது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ பொறுத்தளவுக்கு வழக்கம் போல எஸ்டில வரதான். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், 2, 3 ஃபர்ஸ்ட், அடுத்து ஹீரோ ஸ்போர்ட்ஸ். இது மட்டும் குடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2160 எஸ்டி. ஹெச்டி எதுவும் லான்ச் பண்ணல. எஸ்டி மட்டும் லான்ச் பண்ணிக்கிறாங்க. 2160. இந்த பேக் போட்டுட்டோம் அப்படின்னா 1080ல வரக்கூடிய அப்படியே அந்த சேனல்ஸ் இதுலயும் கவர் ஆயிடுது. ஓகேங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தமிழ பொறுத்தளவுக்கு எல்லா சேனலும் வந்துருது. மெகா குரூப்ப தவிர. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிட்ஸ்லயும் ஒரே டிஸ்கவரி கிட்ஸா வருது. அடுத்து ஸ்போர்ட்ஸ பொறுத்தளவுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, 3 ஃபர்ஸ்ட், ஹீரோ ஸ்போர்ட்ஸ். அடுத்து தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ். இது மட்டும் குடுக்குறாங்க. அவ்வளோதான். இன்ஃபோடைன்மென்ட்ட பொறுத்தளவுக்கு 1080ல வரக்கூடிய அதே சேனல் வருது. நேஷனல் ஜியோகிராஃபி, நேட் ஜியோ வேர்ல்டு, டிஸ்கவரி சயின்ஸ், அனிமல் பிளானட், டிஸ்கவரி ட்ரபோ, டிஎல்சி. இது போல வந்துருது. அவ்வளோதான். 2160 நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இந்த 12 மாசம் ரீசார்ஜ் நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஆனுவல் ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த பேக் வந்து கிரியேட் ஆயிக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த
ஒரு ஹெச்டியும் இல்ல. 6 மந்த்துக்கு மட்டும் தான் ஹெச்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில டாடா ஸ்கை பேசிக்கான ரீட்டெயிலர்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ நான் எம்சிஎல் யூஸ் பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலருக்கான இது. ஸோ நான் எம்சிஎல் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றது? எந்த ஒரு ஆப்ஷனும் அப்படி வரமாட்டேங்குது. இந்த ஆஃபர் ரீசார்ஜ் மட்டும் 6 மந்த், 12 மந்த் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்க எம்சிஎல்ல போய் Play Storeல அப்டேட் பண்ணுங்க. 2.5.4 வரைக்கும் வந்துருச்சு. நீங்க 2.3, 4ல தான் வச்சிருப்பீங்க. ஸோ அத அப்டேட் பண்ண உடனே கஸ்டமர் ரீசார்ஜ் அந்த டேபுக்கு போனீங்க அப்படின்னா, கஸ்டமர் ரீசார்ஜ் குடுத்தோனே, இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். யூபிபி ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில போனீங்க அப்படின்னா, இந்த மாரி ஆஃபர் காமிப்பாங்க. தமிழ்நாடு ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில ப்ளஸ் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது போல உங்களுக்கு ஆஃபர் எல்லாமே ஷோ ஆகும். சரிங்களா? இதில நீங்க எந்த பேக் 6 மந்த் எஸ்டி, ஹெச்டி இல்ல 1 இயர் எஸ்டி. ஸோ எது ஈஸி பண்றீங்களோ ஓகே ஆட் குடுத்தீங்க அப்படின்னா, ஓகே அப்படிங்கிற ஒரு டேப் வரும். ஸோ அதில ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க அ இதிலருந்து எம்சிஎல்லேருந்து பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பேக் கிரியேட் ஆயிரும். ஸோ இது போல ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்க நம்மகிட்ட பாக்ஸ் வேணும், ப்ளஸ் நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நியூ கனெக்ஷன பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு லாக்டவுன் போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் சிரமமா இருக்குது. மேக்ஸிமம் நீங்க கால் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்க இன்ஸ்டலேஷன் உங்க வீட்டுக்கு வந்து டெக்னீஷியன் இன்ஸ்டலேஷன் பண்ணுனதுக்கப்புறம் நீங்க எனக்கு அமௌண்ட் அனுப்புனா போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங் அனுப்ப வேணாம். ஸோ நீங்க எதுவும் பாக்ஸு ப்ளஸ் நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.